अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவேங்கடமுடையானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தை ஒரு தேவியாக உருவகித்து அந்த தயாதேவியை நோக்கிய அவருடைய பெருமைகளை எல்லாம் விண்ணப்பிப்பதாக தயா சதகம் என்ற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். தயா சதகம் என்னால் தயையை பற்றிய 100 ஸ்லோகங்கள் என்றுதான் அதற்கு பொருள். அதற்கு ஏற்ப 100 ஸ்லோகங்களாலே அந்த தயையினுடைய பெருமையெல்லாம் அற்புதமாக தெரிவித்தார். அதற்கு மேலே ஒரு 8 ஸ்லோகங்களாலே அதை அருளி செய்த தாம் தமக்கு எந்த தகுதியும் இல்லாத பொழுதும் கூட அதை அருளிச்சு, அதாவது தயையை முழுமையாக பேசுவதற்கு உண்டான தகுதி தமக்கு இல்லாத பொழுதும் கூட அதை பேசினதை பற்றி அவையடக்கத்துடன் கூறி நைச்சானுசந்தானத்தாலே அவற்றையெல்லாம் கூறி இந்த ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார். அதில் 103வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பெரிய பெரிய மகர்ஷிகளெல்லாம் கூட அந்த தயாகுணத்தினுடைய பெருமையை சொல்ல முடியாமல் அவர்களெல்லாம் கரையிலேயே நின்று விட்டார்கள். ஆனால் நானோ அறிவீனனாக என்ன செய்து விட்டேன்? உள்ளேயே இறங்கிவிட்டு இப்பொழுது மூழ்கி தவிக்கிறேன். நீயே என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதாக தயாதேவியை நோக்கி சொல்லுகிறார். பிராயோதயே த்வதனுபாவ மகாம்புராசௌ பிராதேதத பிரபுதயோபி பரம் தடஸ்தாஹாம் தத்ராவதீர்ணமதலஸ்பிருஷம் ஆப்ளுதம் மாம் பத்மாபதேஹே பிரகசனோச்சிதமாத்ரியேதாஹ. தயாதேவியே, துவத அனுபாவ மகாம்புராசௌ, உன்னை அனுபவிப்பதாகிற ஒரு பெரிய கடல், அதாவது தயாதேவியினுடைய பெருமை என்பது மிகப்பெரிய கடல் போல, அந்த கடல் போல இருக்கக்கூடிய அந்த பெருமையை அனுபவிப்பதாக தொடங்கினார்கள். யார் தொடங்கினார்கள்? பிராச்சேதச பிரபுர்த்தயா அபி. பிராச்சேதஸ் என்னால் வால்மீகி. முதலிலே அவர் தானே கவிகளெல்லாம் அருளி செய்ய தொடங்கினார். அதனால் முதல்ல வால்மீகியை சொன்னார். அதற்கு பிறகு வியாசர், பராசரர் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ எல்லாரையுமே நாம் கொள்ளலாம். வால்மீகி, பராசரர், வியாசர், இன்னும் சுகர் புராணங்களை அருளி செய்தவர்கள், இதிகாச புராணங்களை அருளி செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அத்தனை பேரையும் இங்கே சொல்லுவதாக கொள்ளலாம். பிராச்சேதச பிரபுர்த்தயா அப்பி. அப்பேற்பட்டவர்களும் கூட என்ன பண்ணினார்கள்? பிராயா தடஸ்தாக பரம். பெரும்பாலும் அவர்களெல்லாம் என்ன பண்ணினார்கள்? ஐயோ, இது ஒரு பெரிய கடலாயிற்று, தயாதேவியினுடைய பெருமை என்கிறது பெரிய கடலாயிற்று, இதை நாம் சொல்ல முடியாதே, முழுவதும் சொல்லி முடிக்க முடியாதே, ஆயினாலே என்ன செய்வது என்று பயந்து கொண்டு அவர்கள் கடலிலே இறங்காமல் கரையிலேயே நிற்பவனைப் போல ஒரு பெரிய கடலை பார்க்கிறான் ஒருத்தன். அதில் இறங்கி காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஐயோ, இவ்வளவு பெரிய கடலிலே நாம் இறங்க முடியுமா என்று நினைத்து அஞ்சி கரையிலேயே நின்று விடுகிறான். உண்மையில் பார்த்தால் அவனே கெட்டிக்காரன் என்று சொல்லும்படியாக ஆகிவிடுகிறது. ஆனால் நான் என்ன செய்தேன் தெரியுமா? தத்ர அவதீர்ணம், அதில் இறங்கிவிட்டேன். அவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக கரையிலே நின்றார்கள். அவர்கள்தான் சாமர்த்தியசாலிகள். நான் என்ன செய்தேன்? தயாதேவியினுடைய பெருமையை சொல்லிவிடுவோம்
என்று அந்த பெரிய உன்னுடைய பெருமை கடலிலே இறங்கிவிட்டு தரையை தேடுகிறேன் கீழே. ஆனால் அதலஸ்புருஷம், தரையை தொடவே முடியவில்லை. அது எங்கே இருக்கு? நான் எங்கே இருக்கிறேன்? உன்னுடைய பெருமையினுடைய எல்லை எங்கே இருக்கிறது? நான் எப்படி சொல்ல முடியும்? கடைசியில் இப்போ என்ன ஆகிவிட்டது? ஆப்புலுத்தம், அதில் முழுகி தவிக்கிறேன். இப்பொழுது நான் இப்படி முழுகி தவிக்கிறத பார்த்த உடனே திருவேங்கடமுடையானுக்கு கூட இது பரிகாசமாய் போய்விட்டது. அவனும் சிரிக்கிறான். பெரிய பெரிய முனிவர்களே முடியாமல் கரையோடு நின்று விட்டார்கள். நீ என்னமோ சாதித்து விடுவது போல உள்ளே இறங்கி இப்படி முழுகி தவிக்கிறாயே என்பது போல அவன் என்ன பண்ணுகிறான்? பத்மாபதேகே பிரகசன உச்சிதம் மாம், அந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுடைய நகைப்புக்கு இடமாக ஆகிவிட்டேன் நான் இப்பொழுது. அப்படிப்பட்ட மாம் ஆத்ரியேதாக, என்னை நீதான் காப்பாற்றி அருள வேண்டும். அப்படிப்பட்ட என்னை நீதான் ரட்சித்தருள வேணும். ஏனென்றால் திருவேங்கடமுடையானுடைய நகைப்புக்கும் இடமாகும்படியாக இப்படிப்பட்ட அறிவற்ற செயலை செய்து விட்டேன். அதாவது தயா சதகம் என்று நான் இயற்ற தொடங்கினேனே, அது ஒரு அறிவற்ற செயல் என்பதாக அதெல்லாம் நைச்சானுசந்தானத்தாலே அப்படி சொல்லுகிறார். எம்பெருமானுடைய தயை என்கிற திருக்கல்யாண குணத்தினுடைய பெருமையை சொல்ல தொடங்கின ரிஷிகள் கூட முழுவதுமாக சொல்லி முடித்துவிட முடியவில்லையே. அவர்களே கரையிலே தான் நின்று விட்டார்கள். ஆனால் நானோ உள்ளே இறங்கி சாதித்து விடுவது போல நான் இறங்கி விட்டேன். ஆனால் இப்பொழுது தரையை தொட முடியாமல் நடுவிலேயே முழுகி தவிக்கிறேன். அதை பார்த்து திருவேங்கடமுடையானும் நகைக்கிறான். இந்த நிலையிலே நீ என்னை காத்தருள வேணும் என்பதாக அந்த தயாதேவியை பார்த்து இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக 104வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன அருளி செய்கிறார் என்றால், நான் தயாசதகம் என்று இப்படி ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தேன், நான் இயற்றினேன் என்றால் அதற்கு நானா காரணம்? நான் இல்லை. காரணம் யார்? நான் அல்லேன். பின் யார்? எல்லாம் திருவேங்கடமுடையான் தான். அவன்தான் என்னை கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்யும்படி செய்தானே தவிர இதில் எனக்கு ஒன்றும் இல்லையே என்று இப்பொழுது இப்படி சொல்லுகிறார். வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோ தயாசதகமே ததபாதயன்மாம் வைகாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வேங்கடசைலநாதா. திருவேங்கடமுடையான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? மிக அற்பமான பொருள்களையும் கூட மிக உயர்ந்ததாக ஆக்கி விடுவானவன். சொல்லுகிறார்களோ உலகத்தில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதுபோல என்ன செய்தான்? மிகவும் சிறுவனான என்னை அவர் தேசிகன் தம்மை அருளி செய்து கொள்ளுகிறார். பாலம் மாம், மிகவும் சிறுவனான என்னை போய் வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய, வேதாந்த தேசிகர் என்று ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து என்னை நியமித்து விட்டான் என்கிறார். அதாவது இவருக்கு வேதாந்தாச்சாரியர் என்கிற திருநாமத்தை ஸ்ரீ ரங்கநாதனே கொடுத்தான் என்று அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. அவருடைய சரித்திரத்தின்படி அவருக்கு அந்த திருநாமம் ரங்கநாதனாரே கொடுக்கப்பட்டது, வேதாந்தாச்சாரியா என்கிற திருநாமம். அந்த ஆச்சாரியர் என்கிற திருநாமத்திற்கு ஒரு பரியாய பதம்தான் தேசிகா என்பது. தேசிகர் என்றாலும் ஆச்சாரியர் என்றாலும் ஒரே பொருளையுடைய வெவ்வேறு சொற்களவை. அப்போ வேதாந்த தேசிகர் என்றாலும் வேதாந்த ஆச்சாரியர் என்றாலும் ஒரே அர்த்தம்தான் அதற்கு. அதனால் வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்யா, மிகவும் சிறுவனான என்னை போய் வேதாந்தாச்சாரியர், வேதாந்தங்களுக்கெல்லாம் நான் ஆச்சாரியன் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை எனக்கு கொடுத்தான். கொடுத்து என்ன பண்ணினான்? தேவஹா தயாசதகம் ஏதத் அவாதயன்மாம். அந்த பகவான் என்ன பண்ணினான் என்னால் இந்த தயாசதகம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்தை என்னை கொண்டு அவன் அவாதயன்னு வெளியிட்டு விட்டான், பாடச் செய்து விட்டான். உண்மையிலே தயாசதகத்தை நான் இயற்றவில்லை, அது பகவான் தான் இயற்றினான். தேவஹா என்னால் இந்த இடத்துல அது திருவேங்கடமுடையானையே சொல்லுகிறது. இல்லை தேவருக்கு வேதாந்த தேசிக ஸ்தானத்திலே நியமித்தவன் என்று சொன்னால் அது திருவரங்கனை சொல்லுகிறது. திருவரங்கன் வேறு, திருவேங்கடமுடையான் வேறு அல்ல என்ற தர்மிய ஐக்கியத்தாலே என்று அப்படியும் கொள்ளலாம். அல்லது வேதாந்த தேசிகன் என்கிற திருநாமத்தை திருவேங்கடமுடையானே கொடுத்தான் என்று சொல்லலாம். என்று இப்படி பலவாறாக கொள்ளலாம். இப்படி பாலனான என்னை போய் வேதாந்த தேசிக பதத்திலே நியமித்து, அந்த ஸ்தானத்திலே நியமித்து எனக்கு தயாசதகம் என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தையும் என்னை கொண்டு பாடச் செய்து விட்டான். இது எப்படி இருக்கிறது
என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமான செயல் இது. என்னை கொண்டு எப்படி அதை தயாசதகத்தை இயற்றச் செய்தான் என்று பார்த்தால் அதற்கு ஒரு உதாரணம் போல ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால் பாருங்கள், வைகாரிகேண விதினா சமயே கிரகீதம். இந்த விளையாட்டுக்களை செய்கிற காலத்திலே சில கருவிகளை கொண்டு அந்த காரியத்தை செய்வார்கள். எம்பெருமானுக்கு இது ஒரு விளையாட்டு, லீலா வினோதம். எத்தனையோ லீலைகளை செய்கிறவன் பகவான், அதில் அவனுக்கு இது ஒரு லீலை. எது லீலை இது? ஒரு வைகாரிகேண விதினா சமயே, விளையாட்டு காலங்களிலே என்ன செய்கிறான்னால் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதா. வீணா விசேஷம் என்னால் என்ன? ஒரு வீணையை கொண்டு இனிமையான பாட்டை எழுப்புவது போல திருவேங்கடமுடையான் என்னை கொண்டு இந்த தயாசதகத்தை அருளி செய்து விட்டான். உண்மையில் இந்த தயாசதகத்தினுடைய கர்த்தா யார் என்று கேட்டால் திருவேங்கடமுடையான் தான் சொல்லணும், நான் இல்லை. பின்ன நீர் தானே அப்படின்னா வேதாந்த தேசிகர் அருளி செய்தது என்று தானே சொல்லுகிறோம் என்று சொன்னால் என்ன செய்வது? சிறுவனான என்னை கொண்டு வேதாந்த தேசிகனாக ஆக்கிவிட்டான். என்னை தயாசதகத்தையும் என்னை கொண்டு பாட வைத்தான். அது எப்படி போலன்னா, சில அரசர்கள் விளையாட்டுக்காக சில காரியங்களை செய்வார்களாம். என்ன பண்ணுவார்கள்? ஏதோ ஒரு வாத்தியத்தை எடுத்துக்கொண்டு இனிமையாக வாசித்து அவர்கள் போதை போக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது இனிமையான இசை எழுகிறது. இந்த இனிமையான இசை எங்கிருந்து எழுகிறது என்று பார்த்தால் வீணையிலிருந்து தான் எழுகிறது. அதில் ஒன்று அவர் வீணையாலே இனிமையான இசையை எழுப்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு அரசன். உடனே இந்த இசை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டார். அது வீணையிலிருந்து தான் வந்தது என்றார். அப்போ வீணையே இசையை உண்டாக்குமா? என்னால் வீணை இசையை உண்டாக்காது. வீணை என்கிறது வெறும் ஒரு வாத்தியம்தான், அது ஒரு அச்சேதன தத்துவம் தான் அது. ஆனால் அப்பொழுது என்ன பண்ணுகிறான்? அந்த வீணையை வாசிக்கிறவன் அதிலே ஏதோ சில செயல்களை செய்து அந்த நரம்புகள் மேலே கையை வைத்து அதை சுண்டி எழுப்பி அந்த இசை எழும்பும்படி செய்கிறான் என்று பார்க்கிற பொழுதோ, இப்பொழுது இதிலிருந்து எழும்பின இசை அது வீணையிலிருந்து வந்ததா அல்லது அதை வாசித்தவனிடத்திலிருந்து வந்ததா என்று கேட்டால் என்ன சொல்லுவது? உண்மையிலே பார்த்தால் வீணை தானாக இருந்தால் அது இசை வராது, வாசிப்பவன் இருந்தால்தான் வரும். ஆனால் வீணையே இன்னிசையை எழுப்புவதாக கூறுவதற்கு இடமே கிடையாது. ஆனால் வீணையை மீட்டுபவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சாமர்த்தியத்தாலே அதிலிருந்து அழகான இசையை எழுப்புகிறான். அதுபோல இங்கே என்னுடைய ஸ்தானம் என்கிறது வெறும் வீணை போலத்தான். எனக்கு ஒன்றும், நான் வெறும் கருவிதான். ஆனால் என்னை கொண்டு இந்த தயாசதகம் என்கிற ஸ்தோத்திரம் எழும்படியாக செய்தவன் அவன் திருவேங்கடமுடையான் தானே. அதனால் இந்த தயாசதகத்தில் ஏதாவது பெருமை இருந்தால் அது அத்தனையும் யாருக்கு சேரும்னு கேட்டால் திருவேங்கடமுடையானுக்குத்தான் சேரும். எனக்கு ஒன்றும் சேரவே சேராது. இதன் சிறப்பெல்லாம் என்னை கொண்டு இந்த நூலை அருளி செய்தவனான அந்த திருவேங்கடமுடையானுக்கு சேரும். இப்படிப்பட்ட ஒரு லீலையை என்றோ அவன் செய்திருக்கிறான். இது ஒரு லீலை அவனுக்கு. எத்தனையோ லீலைகளை செய்கிறான். அதுபோல் என்ன செய்தான்? என்னை கொண்டு இதெல்லாம் ஆழ்வார் கூட என்ன சொன்னார்? நானா திருவாய்மொழியை அருளி செய்தேன். நான் திருவாய்மொழி பாடவில்லை. ஆம் முதல்வன் இவன் என்று தத்தேத்தி என் நாமுதல் வந்து புகுந்து நல் இன் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய் முதல் அப்பன் என்று நம்ம ஆழ்வார் அருளி செய்கிறார். என்னுடைய நாவிலே வந்து புகுந்து தானே என்னை திருவாய்மொழி பாடும்படி செய்து அந்த திருவாய்மொழியை நான் பாடினேன் என்று பெருமையை என் தலையிலே வைத்து என்ன செய்தான் எம்பெருமான்? தானே தன்னை துதித்து கொண்டான். தானே தன்னைத்தானே துதிப்பான் போல் என்று இப்படியெல்லாம் அப்படி எம்பெருமானை பற்றி ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலேயும் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கே வேதாந்த தேசிகனும் என்ன அருளி செய்கிறார்? திருவேங்கடமுடையான் தானே என்னை கொண்டு இந்த தயாசதகத்தை பாடுவித்து கொண்டான். ஒரு வீணையிலிருந்து இசையை எழுப்புவது போல திருவேங்கடமுடையான் என்னை ஒரு கருவியாக கொண்டு இந்த தயாசதகம் என்கிற ஸ்தோத்திரத்தை இயற்றும்படி இப்படி செய்தான். இந்த பெருமையெல்லாம் அவனுக்குத்தான் சேரும் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக அருளி செய்துள்ளார். இன்னும் ஸ்லோகங்கள் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विना
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।